character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkland. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Faithful friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry. Good morning students, welcome back to our 11th accountancy class. Okay fine, last class la enna paatho accounts la journal entry pass பண்றது பார்த்தோம் and accounting equation பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே continuation தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். and 8th sum 9th sum எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். லிசன்மா கொஸ்டின் ரீட் பண்ணலாம். Enter the following transactions in the journal of Manohar who in dealing in textiles. ஸோ என்ன சொல்கிறாங்க, யாரோட கொடுத்துருக்காங்க, மனோகரோட பர்டிகுலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை பேஸ் பண்ணி ஜேர்னல்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எந்த மந்த் இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2018 மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டேட் அன்றைக்கி மனோகர் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு. மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹60,000. ஓகேவா, அப்போ மனோகர் வந்து கேஷ் வச்சு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, 60,000 வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் டேட்டில் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காரு பாருங்கள், பர்ச்சேஸ்டு ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஓகே, ஏதோ ஒரு ஃபர்னிச்சரை கேஷ் கொடுத்து வாங்கியிருக்காரு. எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதுக்கு 10,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே, தேர்ட் டேட்டில் என்ன பண்ணியிருக்காரு, என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். ஓகே, அகெயின் ஏதோ ஒரு குட்ஸை வந்து கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. த அமௌண்ட் இஸ் 25,000. ஓகே, அண்ட் சிக்ஸ்த் டேட்டில் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட். ஓகே, ஸோ கமலேஷ் கிட்டேருந்து கிரெடிட்க்கு ஏதோ ஒரு குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ எவ்வளோக்கு பண்ணியிருக்காரு, 15,000. ஸோ ஆன் 8th டேட்டில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ். அப்போ கேஷுக்கு ஏதோ ஒரு பொருளை விற்றுருக்காங்க. ஓகேவா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் விற்றுருக்காங்க, 28,000 மதிப்புள்ள பொருளை விற்றுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், அண்ட் 10th டேட்டில் என்ன நடந்திருக்கு ட்ரான்சாக்ஷன், சோல்டு குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். பாருங்கள், ஹரிக்கிட்ட அகெயின் கிரெடிட்டுக்கு விற்கிறாங்க. ஓகேவா, அப்போ கமலேஷ் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, கிரெடிட்டுக்கு வாங்குறாங்க, ஹரிக்கிட்ட விற்கிறாங்க. ஓகே, சேல்ஸ் வந்து அங்கே கிரெடிட் சேல்ஸாக நடக்குது. ஸோ அது எவ்வளோக்கு விற்கிறாங்க பாருங்கள், 10,000. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஆன் 14 பெய்டு கமலேஷ் ₹12,000. ஓகேவா, ஸோ 14th டேட் அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, கமலேஷ்க்கு அமௌண்ட்டை பே பண்ணுறாங்க. எவ்வளோ பே பண்ணுறாங்க, 12,000 பே பண்ணுறாங்க. ஓகேவா, பாருங்கள் இந்த 12,000 பே பண்ணுறாங்க கமலேஷ்க்கு. அப்போ கமலேஷ் கிட்டேருந்து எப்போ வாங்கியிருந்தாங்க, 6th டேட் அன்றைக்கி வாங்கியிருந்தாங்க இல்லையா. கமலேஷ் கிட்டேருந்து கடனுக்கு வாங்கியிருந்தாங்க இல்லையா. ஸோ எவ்வளோக்கு வாங்கியிருந்தாங்க, 15,000க்கு வாங்கியிருந்தாங்க. அதை அமௌண்ட்டை எவ்வளோ கொடுக்குறாங்க, 12,000 கொடுக்குறாங்க, பே பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பெய்டு ரெண்ட். 18th டேட்டில் பாருங்கள் ரெண்ட்டு பே பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகுது, எவ்வளோ அமௌண்ட் ரெண்ட் பே பண்ணுறாங்க, 500 அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி ரெண்ட்டு பே பண்ணுறாங்க. 25th பாருங்கள், ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. ஸோ ஓகே, நம்ம ஹரிக்கு 10th டேட் அன்றைக்கி என்ன பண்ணோம், குட்ஸை சேல்ஸ் பண்ணோம் இல்லையா கிரெடிட்டுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஹரி வந்து நம்மளுக்கு 25th அன்றைக்கி பே பண்ணுறான், அதை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட் பாருமா, 8,000. ஓகேவா, ஆனால் ஹரிக்கு எவ்வளோ கொடுத்தோம், நம்ம 10,000 கொடுத்துருக்கோம். ஆனால் எவ்வளோ தான் ரிசீவ் ஆகுது, 8,000 ரிசீவ் ஆகுது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன், 28th அப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு, வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே, ஸோ அதை ட்ராயிங்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக. எவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்காங்களா, 4,000 எடுத்திருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இதான் வந்து கொடுத்துருக்க ட்ரான்சாக்ஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல்ஸ் பாஸ் பண்ண போகிறோம். Okay, listen ma, journal entry எப்படி பாஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். In the books of Manohar journal entries அப்படின்ற ஹெட்டிங் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஸோ அப்போ தான் தெரியும் யாரோட ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றது. ஓகே, நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபார்மெட்டை ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்ன ஃபார்மெட் இருக்கணும், டேட் காலம் இருக்கணும், பர்டிகுலர்ஸ் காலம் அண்ட் எல்எஃப் டெபிட்
கிரெடிட். ஓகேவா? ஸோ இந்த காலம்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி தான் நம்ம ஜேர்னல் பாஸ் பண்ண முடியும். டேட் காலமில் பாருங்கள் என்ன இயர் கொடுத்துருக்காங்களோ அந்த இயரை மென்ஷன் பண்ணிக்கணும் அண்ட் மந்த். ஓகேவா? ஸோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம டிரான்சாக்ஷன் எந்தெந்த டேட்டில் நடந்ததோ அந்த டேட் வைஸாக வந்து என்ன பண்ணலாம், நம்ம டிரான்சாக்ஷன் வைஸாக ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ பாருங்கள் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, மனோகர் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹60,000. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டேட் அன்றைக்கி அது நடந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ மனோகர் என்ன பண்ணுறாரு, ஒரு அமௌண்ட்டு 60,000 அமௌண்ட்டை போட்டு கேஷாக கேபிட்டலில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ அப்போ அது எந்த டேட்டில் பண்ணுறாரு, டேட் 1. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டில் டேட் மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் வாட் கம்ஸ் இன், உள்ளே என்ன வருது, அவர் கேஷ் உள்ளே போடுறாரு இல்லையா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண, அப்போ கேஷ் உள்ளே வருது. ஓகேவா? அப்போ வாட் கம்ஸ் இன் ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் பிரகாரம் டெபிட் சைடில் என்ன பண்ணுவோம், கேஷ் அக்கௌண்ட். ஏன் கேஷ் தானே போடுறாரு உள்ள, ஸோ அதனால் கேஷ் அக்கௌண்ட் டெபிட்டில் போட்டாச்சு. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 2 பாருங்கள் அவர் என்னவா போட்டார், கேபிட்டலாக போட்டார் இல்லையா. ஸோ ஆஸ் அ நாமினல் ரூல் பிரகாரம் என்னது, கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட், அதுக்கு என்ன எழுதியிருக்கோம், நரேஷன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். ஓகேவா? ஸோ எவ்வளோ அமௌண்ட்மா, டெபிட் காலமில் 60,000 அண்ட் கிரெடிட் காலமில் 60,000 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ஓவர். அண்ட் செகண்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஓகேவா? அப்போ ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு பண்ணியிருக்காங்க, கேஷ் கொடுத்து பண்ணியிருக்காங்க 10,000. ஓகே, ஸோ அப்போ உள்ளே என்ன வருது, வாட் கம்ஸ் இன் டெபிட், ஃபர்னிச்சர் உள்ளே வருது. ஸோ என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சரை டெபிட் பண்ணுறோம். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா 2. ஓகேவா? இப்போ ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம்னா கேஷ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அப்போ வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட் இல்லையா. ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல் பிரகாரம் என்னது, கிரெடிட் சைடில் வாட் கோஸ் அவுட் நம்ம கொண்டு வரோம். ஸோ அப்போ நம்ம இந்த டிரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னா கேஷ் வெளியே போகுது, தட்ஸ் வாய் கேஷ் வந்து கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ பாருங்கள் அது எந்த டேட்டில் நடந்திருக்கு, செகண்ட் டேட்டில். ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா to cash account, the amount is 10,000 debit column and 10,000 in credit column. ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், கண்டிப்பாக நரேஷன் எழுதணும், பர்ச்சேசஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். ஓகேவா? நம்ம அந்த ஃபர்னிச்சரை கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக நரேஷன் எழுதி காட்டுறோம். ஓகே, அண்ட் தேர்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, bought goods for கேஷ். ஓகே, ஏதோ ஒரு குட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து வாங்குறாங்க, சேம் அகெயின் அதே தான். ஓகேவா? ஸோ அப்போ பாட்டன் கொடுத்துருக்கிறதால நம்ம என்ன அக்கௌண்ட் டெபிட் பண்ண போகிறோம், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். ஸோ அது எந்த டேட்டில் நடந்திருக்கு, தேர்ட் டேட்டில் நடந்திருக்கு. பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா 2. ஓகே, ஃபார் கேஷ்க்கு தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுது. அப்போ ரூல் பிரகாரம் கேஷ் எந்த சைடில் போஸ்ட் பண்ணுறோம், கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 கேஷ் அக்கௌண்ட். பாருங்கள் டெபிட் காலமில் 25,000 அண்ட் கிரெடிட் காலமில் 25,000. ஓகேவா? ஸோ நரேஷன் எழுதணும் மறக்காமல், பாட் குட்ஸ் ஃபார் கேஷ். ஓகே, ஓவர்மா தேர்ட் டிரான்சாக்ஷன் ஓவர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அன்றைக்கி பாருங்கள் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, பாட் குட்ஸ் ஃப்ரம் கமலேஷ் ஆன் கிரெடிட் 50,000. ஸோ ஓகே, 15,000க்கு என்ன பண்ணுறாரு, கமலேஷ் கிட்டேருந்து ஏதோ குட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, எதுக்கு வாங்குறாங்க, கிரெடிட்க்கு வாங்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ என்ன அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம், டேட்டு மென்ஷன் பண்ணிக்கிறோம் 6 அண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 கமலேஷ் அக்கௌண்ட். ஏன் கமலேஷ் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், பிகாஸ் நம்ம எதுக்கு வாங்கியிருக்கோம், கிரெடிட்க்கு வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த நேம் அக்கௌண்ட் தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா 2 கமலேஷ் அக்கௌண்ட், த அமௌண்ட் இஸ் 15,000 டெபிட் காலம் அண்ட் 1 more 15,000 in credit column. Okay, so narration எழுதுறோம், bought goods on credit. Okay, next one, next transaction பாருங்க, date 8ல நடந்திருக்கு, sold goods for cash. ஸோ ஏதாவது ஒரு குட்ஸை வந்து நம்ம கேஷ்காக விற்பனை செஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இந்த அமௌண்ட் பாருங்கள் 28,000. பாருங்கள் எப்படி ஜேர்னல் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளை விற்கிறோம் அப்படின்னா என்ன வருது, நம்மளுக்கு உள்ள கேஷ் உள்ளே வருது இல்லையா. ஸோ அப்போ கேஷ் கம்ஸ் இன். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அஸ் எ ரூல், அக்கௌண்டிங் ரூல் பிரகாரம் கேஷ் அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஏன் அப்படின்னா சேல்ஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சேல்ஸ் பண்ணக்குள்ளே நம்மளுக்கு என்ன ஒன்று இன்கம் வரும், இல்லை எக்ஸ்பென்சஸ் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, சேல் பண்ணக்குள்ளே இன்கம் வந்திருக்கு. ஆஸ் எ நாமினல் ரூல் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். அது என்ன டேட்டில் நடந்தது, 8 அன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ அதை நரேஷன் குட்ஸ் சோல்ட் ஃபார் கேஷ். ஓகே பாருங்கள் 28,000 அமௌண்ட் டெபிட் காலமில் போட்டாச்சு அண்ட் கிரெடிட் காலம்லேயும் 28,000 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 10th டிரான்சாக்ஷன், சாரி 10th டேட் அன்றைக்கி என்ன நடந்திருக்கு டிரான்சாக்ஷன், சோல்டு குட்ஸ் டு ஹரி ஆன் கிரெடிட். ஓகேவா. ஸோ நம்ம ஹரிக்கு விற்கிறோம் ஒரு பொருளை, எதுக்கு விற்கிறோமா, ஆன் கிரெடிட்டுக்கு, கடனுக்கு விற்கிறோம் சரியா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கம்மா, 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம விற்கக்குள்ளே யார் அதை ரிசீவ் பண்ணுறா, ஹரிக்கு தானே விற்கிறோம். ஸோ அப்போ ஹரி இஸ் தி ரிசீவர். ஸோ அதனால் ரிசீவர் என்ன ஒன்று டெபிட் பண்ணுறோம். ஸோ ஹரி அக்கௌண்ட் டேட்டா
டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஆஸ் யூஷுவல் நம்ம பண்ணக்குள்ள என்ன ஆகுது, சேல்ஸ் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகுது. ஸோ அரி அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட், அது என்ன டேட்டில் நடந்திருக்கு, 10 டேட்டில் நடந்திருக்கு. ஸோ மென்ஷன் பண்ணியிருக்கோம் டேட் காலமில். அண்ட் பாருங்கள் அமௌண்ட் டெபிட்டில் 10,000 அண்ட் கிரெடிட்டில் 10,000 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நரேஷன் எழுதியிருக்காங்க பாருங்கள், சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட். எதுக்காக மென்ஷன் பண்ணுறோம், பிகாஸ் அவனுக்கு நம்ம கேஷ்க்கு வித்தமா கிரெடிட்க்கு வித்தமான்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம நரேஷன் எழுதியிருக்கோம் சோல்டு குட்ஸ் ஆன் கிரெடிட். ஸோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருமா, பெய்டு டு கமலேஷ். ஓகேவா. ஸோ 14th டேட் அன்றைக்கி என்ன பண்ணுறோம், நம்ம கமலேஷ்க்கு கேஷை பே பண்ணுறோம். ஓகேவா. அப்போ பே பண்ணக்குள்ளே யார் அங்கே ரிசீவ் பண்ணுறா, கமலேஷ் தான் ரிசீவ் பண்ணுறாரு இல்லையா. அப்போ டெபிட் தி ரிசீவர். ஸோ கமலேஷை வந்து என்ன பண்ணுறோம், டெபிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கமலேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு நம்ம எப்படி கொடுக்குறோம், கேஷாக தானே கொடுக்குறோம். ஸோ வாட் கோஸ் அவுட், கேஷ் கோஸ் அவுட். ஸோ டு கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எவ்வளோ போகுது, 12,000 அண்ட் கிரெடிட் காலம் ஆல்சோ 12,000. ஓகேவா. ஸோ நரேஷன் பாருங்கள், பெய்ட் கமலேஷ் போட்டுருதானா. ஸோ தட்ஸ் ஆல். அப்படியே ஷார்ட்டாக முடிச்சாச்சு, நம்ம கமலேஷ்க்கு பே பண்ணிட்டோம் அப்படின்றத. ஓகேவா. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 18th டேட் அன்றைக்கி என்ன ஆகுது, ரெண்ட் பே பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ரெண்ட் பே பண்ணுறோம். அதை எப்படி பே பண்ணுறோம், கேஷ்க்கு பே பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோம், 500. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வருது பாருங்கள், ரெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இல்லையா. ஏன் ரெண்ட்ன்றது ஒரு எக்ஸ்பென்சஸ் தானே. அப்போ ஆஸ் எ நாமினல் ரூல் பிரகாரம் ரெண்ட்ன்றது என்ன ஆகுது, டெபிட்டில் வருது. டு எப்படி பே பண்ணுறோம், கேஷாக பே பண்ணுறதால என்ன ஆகுது, டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ எவ்வளோ அமௌண்ட் பண்ணியிருக்கோமா சொல்லுங்கள் பார்ப்போம், 500. சரியா. ஸோ இப்போ 500 டெபிட் காலமில் ஒன்றும் கிரெடிட் காலமில் ஒரு 500 மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. ஏன்னா எதுவும் கரெக்டாக நரேஷன் எழுதணும் இல்லையா. அப்போ பெய்டு ரெண்ட், தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ஒன் என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ரிசீவ்டு ஃப்ரம் அரி. அப்போ அரிக்கிட்டேருந்து என்ன ஆகுது, கேஷ் ரிசீவ் ஆகுது. எவ்வளோ ஆகுது, 8,000 இல்லையா. ஸோ அப்போ ரிசீவ் நம்ம தான் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா. என்னவா ரிசீவ் பண்ணுறோம், கேஷாக ரிசீவ் பண்ணுறோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், அது என்ன டேட்டில் ஆகுது பாருங்கள், 25th கேஷாக ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ கேஷ் வந்து உள்ளே வருது, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு, அப்போ கிவர் யார், இங்கே ஹரி தானே கொடுக்குறாரு. ஸோ டு ஹரி அக்கௌண்ட். ஓகேவா. ஸோ அப்போ நரேஷன் எழுதணும், கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஹரி. ஓகேவாம்மா. ஸோ அந்த அமௌண்ட் அங்கே டெபிட் காலம் அண்ட் கிரெடிட் காலமில் மென்ஷன் பண்ணுறோம், 8,000 அண்ட் கிரெடிட் காலம் ஆல்சோ 8,000. ஓகேவா. 8th பாருங்கள், என்ன டேட்டில் என்ன நடந்திருக்கு டிரான்சாக்ஷன், வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகே. ஸோ அவனோட பர்சனல் யூஸ்க்காக கேஷை வித்ட்ரா பண்ணியிருக்கான். ஸோ அதை என்ன டேட்டில் நடந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். டேட் காலம் 28. பாருங்கள், அதை நம்ம பர்சனல் யூஸ்க்கு வித்ட்ரா பண்ணுறதால அதை என்னவா ட்ரீட் பண்ணிக்கணும், ட்ராயிங்ஸாக ட்ரீட் பண்ணுறோம். ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு, ஸோ என்னவா நம்ம எடுத்தோம், அதை ட்ராயிங்ஸை கேஷாக எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ டெபிட் காலமில் ஒரு 4,000 அண்ட் கிரெடிட் காலமில் ஒரு 4,000 நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன எழுதணும், நரேஷன் எழுதணும் இல்லையா. அப்போ வித்ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். ஓகேவாம்மா. ஸோ இந்த 8th சம் ஓவர், இந்த ஜேர்னல் என்ட்ரிஸோட 8th சம் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் 9th சம் நம்ம பார்க்கலாம். நான் 9th சம் எப்படி போடணுன்ற ஃபார்மேட் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் நோட்டில் இருக்கு இல்லையா, அக்கௌண்ட்ஸ் நோட்டு, அதில் வந்து போட்டுட்டு வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுவேன். சரிங்களா. லிசன், past journal entries in the books of Sasikumar who is dealing in automobile. ஸோ இப்போ யாரோட ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, சசிகுமாரோட ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெட்டிங் எப்படி கொடுக்கணும், இந்த புக்ஸ் ஆஃப் சசிகுமார்ஸ் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு ஹெட்டிங் கொடுக்க போகிறீங்க. சரியா. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாருங்கள், இப்போ என்ன இயரில் நடக்குது பாருங்கள், 2017 அக்டோபர் மந்தில் நடக்குது. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஃபஸ்ட்டு டேட்டில் நடக்குது. சரியா. ஸோ பாருங்கள், கமர்ஸ்டு பிஸ்னஸ் வித் குட்ஸ் 40,000. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கமர்ஸ் பிஸ்னஸ் வித் குட்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் சம்லாம் என்ன பார்த்தோம், கமர்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்ன்னு தான் பார்த்துருப்போம். இது வந்து புதுசாக இருக்குது, குட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதால. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஏன் ஸ்டாக் அக்கௌண்ட் வருது அப்படின்னா, நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோம், உள்ள குட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதால ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணணும். செகண்ட் பாருங்கள், டிரான்சாக்ஷன் 3rd டேட்டில் அன்றைக்கி நடந்திருக்கு.
கேஷ் இன்ட்ரடியூஸ் இன் தி பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ எப்பவுமே ஃபஸ்ட்டு இதை தான் கொடுப்பாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, செகண்ட் ட்ரான்சாக்ஷனாக கொடுத்துருக்காங்க. கேஷ் வந்து பிஸ்னஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ உள்ளே என்ன வருது, கேஷ் உள்ளே வருது இல்லையா? அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டூ. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள அதை நம்ம என்னவா ட்ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், கேபிட்டலாக ட்ரீட் பண்ணணும் இல்லையா? ஸோ அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டூ கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஜேர்னல் என்ட்ரி நீங்கள் பாஸ் பண்ணணும். அண்ட் 4th டேட்டில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு பாருங்கள், பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் அருள் ஆன் கிரெடிட் ₹70,000. அப்போ அருள் கிட்ட என்ன பண்ணுறோம், கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கடனுக்கு ஒரு பொருளை வாங்கியிருக்கோம். ஸோ அப்போ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுறோம், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அருள் அக்கௌண்ட். ஏன் அருள் அக்கௌண்ட் போடுறோம், பிகாஸ் இது வந்து என்ன பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அருள் அக்கௌண்ட்டை மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. 6th டேட் அன்றைக்கி என்ன நடந்திருக்கு பாருங்கள், ரிட்டர்ன் குட்ஸ் டு அருள் ₹10,000. ஓகேவா? ஸோ அருள்கிட்ட நம்ம 4ஆம் தேதி வாங்கியிருக்கோம். 6ஆம் தேதி என்ன பண்ணுறோம், அந்த குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்டான குட்ஸை, 10,000 வேல்யூவான குட்ஸை வந்து நம்ம அருளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படின்னு பாருங்கள், அருள் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஏன் அருள் அக்கௌண்ட் போடுறோம் அப்படின்னா, என்னது, ரிசீவர் யார், எங்க அருள் தானே ரிசீவர். ஸோ அப்போ அருள் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். நம்ம பண்ணது பர்ச்சேஸு, அதை அகெயின் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ அருள் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணி இந்த அமௌண்ட் டெபிட் காலமில் 10,000 அண்ட் கிரெடிட் காலமில் 10,000 நீங்கள் போஸ்ட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் ஒன், 10th டேட் அன்றைக்கி என்ன ட்ரான்சாக்ஷன் பாருங்கள், பெய்டு கேஷ் டு அருள் ஆன் அக்கௌண்ட் ₹60,000. சரியா? அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அருளுக்கு கேஷை போட்டுட்டோம். எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோம், 10,000 வேல்யூவான அமௌண்ட் போட்டிருக்கோம். சரியா? ஸோ அப்போ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி வரும், அருள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட், பிகாஸ் அருள் இஸ் த ரிசீவர். ஸோ அப்போ அருள் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்கோம், கேஷ் வெளியே போகுது, கோஸ் அவுட், தட் வாய் இது கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அருள் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஓகே. மறக்காமல் ஜேர்னல் நரேஷன் எல்லாத்துக்கும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் 15th டேட்டில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு ட்ரான்சாக்ஷன், சோல்டு குட்ஸ் டு சந்தர் ஆன் கிரெடிட். ஓகே. சந்தருக்கு கிரெடிட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குட்ஸை சேல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி நம்ம இங்கே பாஸ் பண்ணுவோம், சந்தர் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், 18th பாருங்கள், சந்தர் ரிட்டர்ன் குட்ஸ் பர்த் ₹6,000. ஓகே. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. அப்போ சேல்ஸ் ரிட்டர்னாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு சந்தர் அக்கௌண்ட், த அமௌண்ட் இஸ் 6,000. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரிசீவ்டு கேஷ் ஃப்ரம் சந்தர் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். ஓகேவா? ஸோ அப்போ சந்தர்கிட்டே நம்மளுக்கு ஃபுல் செட்டில்மெண்ட்டில் கேஷ் வந்திருக்கு. அப்போ உள்ளே என்ன வருது, கேஷ் வருது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ என்ன வருது, டிஸ்கவுண்ட் அலோவ். நம்ம வந்து டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணியிருக்கோம் ₹1,000. அப்போ டிஸ்கவுண்ட் அலோவையும் நம்ம என்ன பண்ணுறோம், டெபிட் பண்ணுறோம். யாருக்கு பண்ணுறோம், சந்தர். ஓகேவா? ஸோ சந்தருக்கு பண்ணுறதால சந்தர் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் 25th என்ட்ரி பாருங்கள், பெய்ட் சேலரிஸ் த்ரூ ECS, தட் மீன்ஸ் பேங்க் மூலயமா என்ன பண்ணுறோம், சேலரிஸை பே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் பாருங்கள், சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட், தட்ஸ் ஆல். அப்போ பெய்டு சேலரி த்ரூ ECS அப்படின்னு சொல்லி நீங்கள் நரேஷன் எழுதிக்கலாம். அமௌண்ட் பாருங்கள் 2,000 டெபிட் காலம்லையும் கிரெடிட் காலம்லையும் போஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே. அண்ட் 30th பாருங்கள், டேட்டில் என்ன நடந்திருக்கு, சஹில் டுக் ஃபார் பர்சனல் யூஸ் குட்ஸ் பர்த் ₹10,000. அப்போ என்ன பண்ணுறாரு, 10,000 மதிப்புள்ள பொருளை என்ன பண்ணுறாரு, பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காரு. அப்போ பர்சனல் யூஸ் எடுத்தாலே நம்ம என்ன போடணும், ட்ராயிங்ஸ்ன்னு போடுவோம் இல்லையா டெபிட்டில். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறோம், 10,000 டெபிட் காலம்லையும் கிரெடிட் காலம்லையும் மென்ஷன் பண்ணுறோம். ஓகே. ஓவர்மா 9th sum is over. திஸ் இஸ் யுவர் ஹோம் ஒர்க். ஓகே. ஸோ நான் எப்படி சொன்னனோ அந்த ஃபார்மெட்டில் என்ன பண்ணுறோம், ஜேர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணி நோட் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட சப்மிட் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. With no friends to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.